வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பு கிட்டத்தட்ட 2299 பணியிடங்கள் தமிழ்நாடு முழுவதுமே வந்து நிரப்ப இருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது, அல்லது 10th ஃபெயில் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்கும். ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். தென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 30,500 அல்லது வந்து 35,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் 20/8/2025 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க டைம். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது ஃபீஸ் எதுவும் வந்து கிடையாது. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எங்கேருந்து கொடுத்துருக்காங்க, உங்கள் மாவட்டங்களில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு போஸ்டிங் வந்து வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எப்படி செக் பண்ணணுங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த இடத்துல உங்களுடைய வட்டம் என்ன, உங்களோட கிராமம் என்ன, நீங்கள் எந்த ஊருக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேர் வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் எழுதிக்கிங்க. உங்களோட தந்தை கணவர் பெயர், உங்களோட அட்ரஸ்ஸு, பின்கோடு, அதே மாதிரி நீங்கள் ஆணா பெண்ணா, பிறந்த தேதி என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேசியம் என்ன, இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது மற்றவராக இருந்தால் நீங்கள் என்ன அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. ஸோ சமூகம் என்ன அப்படிங்கிறது வந்து இதில் கம்யூனிட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த மாவட்டம், இருப்பிட கிராமம் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக எழுதிட்டு உங்களோட தொடர்பு விவரங்கள், ஃபோன் நம்பர் எல்லாமே கரெக்டாக எழுதிங்க. அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத வந்து எழுதிங்க. ஸோ உங்களுக்கு அதனோட வேலிட்டி எது வரைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதிட்டு இதை வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கங்க. தென் இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கல்வி தகுதிகள் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம சொன்ன இந்த மாதிரி 10th பாஸ் அல்லது ஃபெயில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது இது கூட என்னென்ன அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா கல்வி தகுதிக்கான சான்று, இருப்பிட சான்று, ஜாதி சான்று, ஆதார் கார்டு, அது மாதிரி ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் கார்டு, ஓகேங்களா, ஸோ ரேஷன் கார்டு, இதுவும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். இதனோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே நீங்கள் எடுத்து ஸோ அதையும் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வச்சு தான் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த எங்கேருந்து வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், நீங்கள் வேறு மாவட்டங்களில் இருந்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வட்டாட்சியர் அலுவலகம் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் 20/8/2025 வரைக்கும் வந்து டைமிங் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம், அதாவது பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வந்து 29/30 இந்த டேட்டில் வந்து 22லேருந்து 30 வரைக்கும் வந்து நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் டோட்டலாக 12 போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ அந்த காலி பணியிடங்கள் எல்லாம் வந்து எந்தெந்த ஊர்லேருந்து கொடுத்துருக்காங்க, எந்தெந்த கிராமங்கள்ங்கிற பேர் வந்து கிட்டத்தட்ட 12 கிராமங்களோட பேர் இருக்குது. இதில் இந்த 12 கிராமங்களுக்கும் பார்த்திங்கன்னா யார் யார் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா யார் யார் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதில் வந்து யார் யார் ஜென்ரலு, எஸ்சி, எம்பிசி, அதே மாதிரி பிசி, ஜென்ரலு, ஸோ இது மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஜென்ரல் அப்படின்னா நீங்கள் வந்து ஆண்களும் போட்டியிடலாம், பெண்கள் மட்டும் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்கன்னா ஸோ பெண்கள் மட்டும் போட்டியிடணும். அதுவும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 விதமான ஊர்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 12 ஊர்லேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சுவலாக நம்பர் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது, சரிங்களா. ஸோ இது மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அனுப்பக்கூடிய அட்ரஸ், ஸோ இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் தருமபுரி வட்டம், தருமபுரி மாவட்டம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக். இதே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தருமபுரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரியோ ஸோ அல்லது வேறு ஏதாவது ஊரில் இருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்கு அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலம் டிஸ்ட்ரிக்னா சேலம்.nic.in ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து போட்டுங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு டிஸ்ட்ரிக், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் கன்னியாகுமரியாக இருக்கீங்கன்னா கன்னியாகுமரி.nic.in ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது போட்டுங்க. மதுரைனா மதுரை.nic.in ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஊரில் வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து உங்களோட லிங்க் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இது மாதிரி தான் வந்து அப்ளை பண்ணணும். இதனோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸுக்கு கண்டினியூஸாக நம்ம சேனலை விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது.
இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.